ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய T20 வேர்ல்டு கப்போட அப்டேட்லேருந்து போயிடலாம். T20 வேர்ல்டு கப் 2024 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டீம் இந்தியாவோட ஸ்குவாட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு அதில் வந்துட்டு இந்தியாவோட ஸ்குவாடில் வந்துட்டு இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம், இவங்க எடுக்கலன்னு நிறைய விஷயங்கள் எதிர்மறையாக உங்களுக்கு இருந்தாலும் நாளைக்கு ப்ரெஸ்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரோஹித் சர்மாவை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ BCCI இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐபிஎல் நடந்துட்டு இருக்க இந்த ஒரு சூழல்லையே அஜித் அகர்கர் அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத கேப்டன் ரோஹித் சர்மாவோட கொண்டு வரணும் அப்படிங்கிறது இப்போ அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளானாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நாளைக்கு லைவாக வந்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஜியோ சினிமாலலாம் அவங்க வந்துட்டு ஒளிபரப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இந்த இடத்துல வந்து இப்போ பேசப்பட்டுட்டு வருது. இது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப் பற்றி அட்ரஸ் பண்ணியே ஆகணும் ஃபேன்ஸ் கிட்ட. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எதிர்மறையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லிட முடியாது. பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் பேட்டிங் கண்டிப்பாக வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு டபுள் தம்ஸ் போய் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மும்பை இந்தியன்ஸோட மினி பவுலிங் அட்டாக் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ பும்ராவை தான் மறுபடியும் நம்ம நம்பி இருக்கோமோ இன் பேஸ் அட்டாக் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா ஸ்பின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா குல்தீப் யாதவ் எதுக்கு, சஹல் எதுக்கு, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்குவாடில் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜடேஜா இருக்கும்போது குல்தீப் அண்ட் சஹல் 2 பேர் ஏற்கனவே வந்துட்டு அவங்க பவுலர்ஸை மறுபடியும் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மெயின் ஸ்குவாடுகள் இவங்க எல்லாருமே விளையாடுவாங்க. பிளேயிங் 11 வரும்போது கூட 4 ஸ்பின்னர்ஸோட நம்ம போக வேண்டியது இருக்குது. அப்போ பேசஸ் அப்படின்னா பும்ரா கண்டிப்பாக விளையாடுவார். ஸோ இப்போ ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொண்டு போகிறதுங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக மெயின் 11ல் விளையாட மாட்டார். ஸோ ஜடேஜா, குல்தீப் அண்ட் நம்மளுடைய சஹல் அப்படின்னு சொல்லி குல்ச்சா காம்போவோட சேர்த்து ஜடேஜா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் வந்து ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் இப்போ சிவம் துபே ஓவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மேட்ச் அப் அப்படிங்கிறது நிறைய டீம் வச்சிருக்காங்க. பட் சிஎஸ்கே இப்போ சிவம் துபே ஒரு பவுலிங் ரொட்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தீபக் சஹர் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அவர் வந்து எப்படி வந்துட்டு அந்த இடத்துல வந்து போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவம் துபே பவுலிங்கில் யூஸ் பண்ணோம், சிஎஸ்கே டீமில் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா சிவம் துபே கிட்ட டைரெக்டாகவே சொல்லியிருக்காரு, நீ வந்து கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகும்போது நாங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக தான் பார்க்குறோம், நாட் ஜஸ்ட்டாக ஒரு பேட்ஸ்மேனாக நாங்கள் பார்க்க போகிறது இல்லை, கண்டிப்பாக எங்கள் டீமுக்குள்ளே நீ ஒரு ஆல்ரவுண்டராக தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ நம்மளுடைய சிவம் துபே வந்து பவுலிங் போட்டது ஒரு மிகப்பெரிய லெவலில் சூப்பர் கோன்ஃபிடன்ஸாக இருந்தாலும் அந்த பேஸ் அட்டாக்கை இன்னும் கொஞ்சம் பட்டத்திட்டு இருக்கலாமோ. இன் ரிசர்வ்ஸ் டூ ஆவேஷ் கானை தான் எடுத்திருக்காங்க. சந்தீப் சர்மா, நட்ராஜன்லாம் அவங்க எடுக்கல அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இதை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அட்ரஸ் பண்ண போகிறாரு நம்மளுடைய கேப்டன் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அவர்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. ஸோ ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து திலக் வர்மாக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை இது அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவுக்கு 24 lakhs ஃபைன் அப்படிங்கிறது ஸ்லோ ஓவர் ரேட் காரணமாக போட்டிருக்காங்க. நாளைக்கு மேட்ச் கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக நம்மளுடைய மும்பை விளையாட போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் சப்போஸ் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா மீண்டும் அந்த ஸ்லோ ஓவர் ரேட் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி இன்னும் ஒரு ஃபைன் வாங்கினார் அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மேட்ச் பேன் பண்ணுவாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவால் அதுக்கு அடுத்த மேட்ச் விளாட முடியாது. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் அவருக்கு ஸ்லோ ஓவர் ரேட் அப்படின்னு சொல்லி ஃபைன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த மேட்ச் வந்துட்டு ஒரு கேப்டனாக அவரால் விளாட முடியாது. ஏன்னா டோட்டலாக வந்து 3 அஃபென்ஸ் தான். 3 அஃபென்ஸ் நடந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் வந்து ஒரு மேட்ச் பேன் பண்ணுங்கிற ரூல் இருக்குது. இது வரைக்கும் ஐபிஎல்ல எந்த ஒரு கேப்டனும் அந்த 3rd அஃபென்ஸ் அப்படிங்கிட்ட போனதில்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவும் அதான் கொஞ்சம் கன்சர்னில் வச்சுக்கணும். ஸ்லோ ஓவர் ரேட் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம தவிர்த்தாகணும். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனாலும் வந்துட்டு ஒரு கன்சர்வேட்டிவ் டெசிஷன் அப்படிங்கிறது அந்த டைம் அவுட்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்லோ ஓவர் ரேட் அப்படிங்கிற விஷயத்தை ஹர்திக் பாண்டியா அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்தது ஒரு பிக் அப்டேட்டை இப்போ நம்மளுடைய சுனில் கவாஸ்கர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. சுனில் கவாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவோட ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவரை நீங்கள் எடை போடாதீங்க. கண்டிப்பாக வேர்ல்டு கப்னு வரும்போது ஹர்திக் பாண்டியா ஒரு மிகப்பெரிய ஃபார்மில் இருப்பார், ஒரு மிகப்பெரிய ஃபார்மை நமக்காக கொண்டு வருவார் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து நானுமே இதை வந்து பேக் பண்ணுறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு செட்டாக இருக்கும். ஸோ அதே ஐபிஎல் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு செட்டில் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு இருக்கும்போது ஒரு கேப்டனாவோ ஒரு ஃபினிஷராகவோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நேஷனல் சைடில் இருந்த ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணல. ஸோ அவர் அங்கே நம்பர் 4ல் ஆடினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஓவர்லாம் போடல, நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளேயே அவர் மாற்றிக்கிட்டாரு. ஸோ அதனால் இந்த ஐபிஎல்ல அவர் வந்து டீம்லாம் மாறி வந்து ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தாண்டி அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி அவருக்குள்ளே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அந்த வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அவரோட பெஸ்ட் அவரால் கொடுக்க முடியல, இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்தினால அவர் ரூல் அவுட் ஆகிட்டார். ஸோ அந்த விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு
தலைவனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடன்ஸோட ஹர்திக் பாண்டியா இருக்காரு. எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். வேர்ல்டு கப்பில் ஹர்திக் பாண்டியாவோட பீஸ்ட் கூட நீங்கள் பார்ப்பீங்கன்னு இந்த இடத்துல சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்னுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை தான் ஆக்கிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா எத்தனை பேர் வந்துட்டு T20 வேர்ல்டு கப்பில் ஒரு கம்பேக் கொடுப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.